மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். மிஸ்ஸஸ் ராமனின் இனிய கணித மேக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் மிஸ்ஸஸ் ராமன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 3.19 உள்ள 8ஆம் கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. ஏ அணியும் பி அணியும் கொடுத்துருக்காங்க. எனில் a² + b² = I என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்குவோம். நமக்கு தெரியும், நிரூபிக்க அல்லது சரிபார்க்கணும் வந்தாச்சுன்னா LHS RHS எடுத்து செஞ்சுருங்க. LHS அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இடது கை பக்கம். எதற்கு இடது கை பக்கம் என்றால் ஈக்குவல்ட்டுக்கு இடது கை பக்கம். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்கப்பா, a² + b². இதோட மதிப்பு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 9th நம்ம படிச்சிருப்போம். அதாவது ரஃப் ஒர்க்குன்னு நான் போட்டு எழுதிக்கிறேன். இந்த ஃபார்முலா தெரியும் அப்படின்னா நம்ம இந்த கணக்கு ஈஸியாக செஞ்சிடலாம்ப்பா. sin² θ + cos² θ = 1. இல்லை cos² θ + sin² θனாலும் = 1 தான். எப்படி மாற்றி போட்டு கூட்டினாலும் 1 தான் வரும். ஸோ அங்கே நம்ம கணக்கு செய்ய போயிடலாம். இப்போ a² தனியாக கண்டுபிடிக்கணும், b² தனியாக கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கூட்டுனா இந்த I என்ற இந்த அணி கிடைக்கணும்னு சொல்லி நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. வாங்க ஃபர்ஸ்ட் a² தனியாக கண்டுபிடிப்போம், அப்புறம் b² கண்டுபிடிப்போம், அப்புறம் ரெண்டையும் கூட்டிக்கலாம். a² என்றால் a × a என்று தானே அர்த்தம். இப்போ ஏ அணி எழுதுங்க, இன்ட்டு போடுங்க, மறுபடியும் ஏ அணி எழுதுங்க. ஏ அணி நமக்கு இங்கே இருக்கு, நம்ம எழுதிட்டோம். இப்போ 2 அணிகளை பெருக்கணும். நமக்கு தெரியும் 2 அணிகளை பெருக்கணும் அப்படின்னா 2ஆம் அணியின் குறுக்கே கோடு போடணும். கோடு போட்டு இந்த நிரல் எடுத்து அப்படியே மேலே எழுதிருங்க. இங்கே என்ன இருக்கு பாருங்க, cos θ 0 அப்படியே எடுத்து மேலே எழுதிடலாம். இப்போ இந்த 2 எண்களை கொண்டு கீழே உள்ள இந்த 2 நிறைகளையும் பெருக்கிடலாம்ப்பா. cos θ × cos θ என்றால் cos² θ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 0 × 0னா 0. அப்படியே இதை கொண்டு கீழே பெருக்குங்க. cos θ × 0னா 0, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னா ப்ளஸ், 0 × cos θ என்றால் 0. அவ்வளோதான். இப்போ இந்த cos θவுக்கும் 0க்கும் வேலை முடிஞ்சிருச்சு. அடிச்சுட்டு அடுத்த எண்ணை தூக்கி மேலே எழுதிருங்க, 0 cos θ. இப்போ 2ஆம் நிரல் எடுத்து நம்ம மேலே எழுதியிருக்கோம். அதனால விடை அனைத்தையும் நம்ம 2ஆம் நிரலில் தான் எழுதணும். 0 × cos θ என்றால் 0, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்பதால் ப்ளஸ், cos θ × 0 அப்படியே இதை கொண்டு கீழே போயிருக்குங்க. 0 × 0னா 0, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னா ப்ளஸ், cos θ × cos θ என்றால் cos² θ. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டிடலாம்ப்பா. cos² θ ப்ளஸ் 0, 0 கூட எதை கூட்டினாலும் அதே எண்ணெய் கிடைக்கும். எனவே cos² θ தான். 0 + 0 என்றால் 0, 0 + 0 என்றால் 0, 0 + cos² θ என்றால் cos² θ. இது a² மதிப்பு. நெக்ஸ்ட் b² மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். b² என்றால் b × b என்று தானே அர்த்தம். இப்போ b அணி எழுதுங்க, இன்ட்டு போடுங்க, மறுபடியும் b அணி எழுதுங்க. இப்போ நம்ம இந்த 2 அணிகளையும் பெருக்கணும். நமக்கு தெரியும் 2 அணிகளை பெருக்கணும் அப்படின்னா 2ஆம் அணியின் குறுக்கே கோடு போடுங்க. கோடு போட்டு இந்த நிரல் எடுத்து அப்படியே மேலே எழுதிருங்க, sin θ 0. இப்போ இந்த sin θவை 0 வச்சு இந்த 2 நிறைகளையும் பெருக்கி எழுதிடலாம்ப்பா. sin θ × sin θ என்றால் sin² θ, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்றால் ப்ளஸ், 0 × 0 என்றால் 0. அதாவது இந்த நிரல் எடுத்து நம்ம இங்கே எழுதி பெருக்கும்போது பெருக்கக்கூடிய அனைத்து எண்களையும் ஒரே இடத்துல ஒரே உறுப்பாக எழுதணும்ப்பா. அடுத்த நிரலை கொண்டு போய் எழுதி பெருக்கினா மட்டும்தான் அடுத்த நிரலுக்கு நம்ம கொண்டு போகணும். அப்படியே இதை கொண்டு கீழே பெருக்கிருங்க. sin θ × 0 என்றால் 0, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்றால் ப்ளஸ், 0 × sin θ என்றால் 0. இப்போ இந்த sin θவுக்கும் 0வுக்கும் வேலை முடிஞ்சிருச்சு. அப்படியே அடிச்சுட்டு அடுத்த நிரலில் உள்ள எண்ணெய் எடுத்து மேலே எழுதுங்க. இங்கே 0, இங்கே sin θ. இப்போ 2ஆம் நிரல் எடுத்து மேலே எழுதியிருக்கனால விடை அனைத்தையும் நம்ம 2ஆம் நிரலில் எழுத போகிறோம். 0 × sin θ என்றால் 0, ப்ளஸ் sin θ × 0 என்றால் 0. அப்படியே இந்த 2 எண்களை கொண்டு கீழே உள்ள நிறையை பெருக்கிங்க. கீழே உள்ள நிறையை பெருக்கிறோம் அப்படின்னா விடை அனைத்தையும் நம்ம கீழே தான் எழுதணும். 0 × 0 அப்படின்னா 0, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்றால் ப்ளஸ், sin θ × sin θ என்றால் sin² θ. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி எழுதிடலாம்ப்பா. sin² θ ப்ளஸ் 0 என்றால் sin² θ,
0 plus 0 என்றால் 0, 0 plus 0 என்றால் 0, 0 plus sin square theta என்றால் sin square theta. இப்போ நம்ம a ஸ்கொயரின் மதிப்பும் b ஸ்கொயர் மதிப்பும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மொத்த மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது a ஸ்கொயர் plus b ஸ்கொயரின் மதிப்பு நமக்கு தேவை. a ஸ்கொயர் அணி எழுதுங்க, ப்ளஸ் போடுங்க, b ஸ்கொயர் அணி எழுதுங்க. அது ரெண்டையும் நம்ம கூட்டிடலாம். இப்போ இந்த இரண்டு அணிகளையும் கூட்டணும். நமக்கு தெரியும் இரண்டு அணிகளையும் கூட்டணும், அவற்றின் ஒத்த உறுப்புகளை மட்டும் கூட்டினால் போதும் தானே. அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டாவின் ஒத்த உறுப்பு சைன் ஸ்கொயர் தீட்டா, இந்த ஜீரோவுக்கு ஒத்த உறுப்பு 0, இந்த ஜீரோவுக்கு ஒத்த உறுப்பு 0, காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஒத்த உறுப்பு சைன் ஸ்கொயர் தீட்டா, இவற்றை மட்டும் கூட்டி கொண்டால் போதும். இப்போ பாருங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, அதன் மதிப்பு என்ன? இப்போதான் நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோம். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அல்லது காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு என்னன்னு பார்த்தோம். 1ன்னு பார்த்தோமா? டைரக்டாக அப்படியே கூட்டி நம்ம விடையை மட்டும் இங்கே எழுதிக்கலாம்ப்பா. காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு 1, 0 பிளஸ் 0வின் மதிப்பு 0, 0 பிளஸ் 0வின் மதிப்பு 0, காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அதன் மதிப்பு நமக்கு தெரியும் 1. இப்போ பாருங்க 1 0 0 1 என்று கிடைத்துள்ளது. இது வந்து என்ன அணி? அலகு அணி அல்லது சமணி அணியா? அதன் குறியீடு என்ன? I. இதான நம்மளை நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க. பாருங்க, நம்ம LHS தான் எடுத்து செஞ்சோம். ஒரு ஸ்டேஜில் என்ன கிடைச்சிருச்சு பாருங்க, RHS கிடைச்சிருச்சு. RHS அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு, வலது கை பக்கம் கிடைச்சிருச்சு. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள நம்பரை, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள மதிப்பை எடுத்து நம்ம செஞ்சோம். நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிடைச்சிருச்சு. எனவே நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிடலாம். 9ஆம் கணக்கு. A ஈக்குவல் டு இந்த ஒரு அணி கொடுத்துருக்காங்கப்பா. எனில் A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I என காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கலாம். நமக்கு தெரியும், நிரூபிக்க அல்லது சரிபார்க்கன்னு வந்துருச்சுனாலே LHS RHS எடுக்கணும். LHS எடுத்துடலாம். LHS என்பது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள மதிப்பை, இடது கை பக்கம் என்று அர்த்தம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம்ப்பா. ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் இருக்குது. பொதுவாக நமக்கு பிராக்கெட் வந்தது அப்படின்னா பிராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு செய்வோம், மொத்த மதிப்பை அடுத்த ஸ்டெப்பில் செய்வோம். பிராக்கெட் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டேர்மையும் 1 by 1 அப்படியே கீழே கீழே செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஏயின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதை நம்ம கேள்வியிலே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எதுவும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. A டிரான்ஸ்போஸ் மட்டும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு ஏவையும் A டிரான்ஸ்போஸையும் பெருக்குனா I கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம காட்டணும். இப்போ A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மேலே டீம் போட்டால் அதை டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லணும்ப்பா. A டிரான்ஸ்போஸ் என்றால் ஏயின் நிறை நிரல் மாற்று. இந்த டிரான்ஸ்போஸ்க்கு அர்த்தம் வந்து நிறை நிரல் மாற்று, அதாவது நிறைய நிரலாகவும் நிரலை நிறையாகவும் மாற்றணும். பொதுவாக ஒரு அணியில் இந்த மாதிரி கிடைமட்டமாக இருக்கக்கூடிய வரிசைக்கு பேர் நிறை, செங்குத்தாக இருக்கக்கூடிய வரிசைக்கு பேர் நிரல் அப்படின்னு சொல்லுவோம். அதை அப்படியே மாற்றி இப்படி நிறைய அப்படி கிடைமட்டமாக இருக்கிறத செங்குத்தாகவும், செங்குத்தாக இருக்கக்கூடிய இந்த வரிசையை கிடைமட்டமாகவும் எழுதி கொண்டால் அதான் A டிரான்ஸ்போஸ். A டிரான்ஸ்போஸ் அப்படின்னா A அணியின் நிறை நிரல் மாற்று. இதான A அணி, அதை அப்படியே மாற்றிடுங்க. இப்படி இருக்கக்கூடிய செங்குத்தாக இருக்கக்கூடிய வரிசை எடுத்து இப்படி கிடைமட்டமாக எழுதுங்க, இல்லை இப்படி கிடைமட்டமாக இருக்கிறத எடுத்து செங்குத்தாக எழுதுங்க. காஸ் தீட்டா சைன் தீட்டா, அதை வந்து நான் வந்து இப்படி எழுதிக்கிறேன். 1க்கு கீழே 1 நிரலாக எழுதிக்கிறேன் நிறைய. அடுத்தது பாருங்கள், மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, அதை வந்து அடுத்த நிரலாக எழுதிக்கலாம். இதான் வந்து A டிரான்ஸ்போஸ். இப்போ அந்த மொத்த மதிப்பு கண்டுபிடிச்சிருவோம்ப்பா. A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A அணி எழுதுங்க, இன்ட்டு போடுங்க, A டிரான்ஸ்போஸ் அணி எழுதுங்க. நமக்கு தெரியும், 2 அணிகளை பெருக்கணும் அப்படின்னா 2ஆம் அணியின் குறுக்கே கோடு போடுங்க. கோடு போட்டு இங்கே ஃபர்ஸ்ட் நிரலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எடுத்து இப்படியே மேலே எழுதி அப்படியே நம்ம பெருக்கிடலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், காஸ் தீட்டா சைன் தீட்டா, அதை எடுத்து அப்படியே மேலே எழுதிருங்க. இப்போ அப்படியே காஸ் தீட்டா வச்சு காஸ் தீட்டா பெருக்குங்க, சைன் தீட்டா வச்சு சைன் தீட்டா பெருக்குங்க. அப்புறம் இந்த காஸ் தீட்டா வச்சு மைனஸ் சைன் தீட்டாவை பெருக்குங்க, சைன் தீட்டா வச்சு காஸ் தீட்டா பெருக்குங்கப்பா. அவ்வளோதான். காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா என்றால் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா என்றால் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்படியே இதை கொண்டு கீழே பெருக்கிடலாம்ப்பா.
ஃபஸ்ட்டு குறியீடை பெருக்கிடுங்க, அப்புறமா மதிப்புகளை பெருக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா என்றால் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டாவே தான். நெக்ஸ்ட் அடுத்து அதை பெருக்கிடுங்க. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா என்றால் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ இந்த காஸ் தீட்டாவுக்கும் சைன் தீட்டாவுக்கும் வேலை முடிஞ்சிருச்சு. அடிச்சுட்டு அடுத்த நிரல் எடுத்து மேலே எழுதிடலாம்ப்பா. அடுத்த நிரல் பாருங்க, மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ இந்த எண்ணை கொண்டு கீழே உள்ள இரண்டு நிறைகளையும் நம்ம பெருக்கிடலாம். ஃபர்ஸ்ட் குறியீடை பெருக்கிடுங்க. மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். இப்போ நம்ம அடுத்த நிரல் எடுத்து எழுதுனால விடை அனைத்தையும் இங்கே நம்ம அடுத்த நிரலுக்கு கொண்டு போயிடுறோம். சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா என்றால் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்து இதை ரெண்டையும் பெருக்குங்க. காஸ் தீட்டா வச்சு சைன் தீட்டா பெருக்குங்க. பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா என்றால் காஸ் தீட்டா சைன் தீட்டா. அடுத்து இதை கொண்டு அப்படியே கீழே பெருக்கிருங்கப்பா. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் சைன் தீட்டா இன்டூ சைன் தீட்டா என்றால் சைன் ஸ்கொயர் தீட்டா. பிளஸ் இன்டூ பிளஸ்னா பிளஸ் காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா என்றால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. பாருங்க, நம்ம ஏற்கனவே போன கணக்கில் பார்த்தோம், காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மதிப்பு வந்து 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டைரெக்டாக நம்ம 1ன்னு எழுதிடலாம். நம்ம இந்த ஃபார்முலா ஏற்கனவே 9th படிச்சிருப்போம், அதனால உங்களுக்கே தெரியும். இப்போ இங்கே பாருங்களேன், மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. காஸ் தீட்டா சைன் தீட்டானாலும் சைன் தீட்டா காஸ் தீட்டானாலும் ஒரே அர்த்தம் தானப்பா, அது பெருக்கல்ல தானே இருக்கு. அப்போ மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா என்ன ஆயிரும், நமக்கு இங்கே கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகி 0 என்று கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கே மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா, இதுவும் என்னாகும், கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகி இங்கே 0 என்று கிடைக்கும். இங்கே பாருங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதன் மதிப்பு 1. இப்போ 1 0 0 1 என்பது சமணி அணி அல்லது அலகு அணி. அதை குறிக்கும் குறியீடு I. இப்போ இதான் நம்மளை நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க. A இன்ட்டு A டிரான்ஸ்போஸின் மதிப்பு I என நிரூபி அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நிரூபிச்சிட்டோம். அதாவது LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடை தான் நம்ம எடுத்து செஞ்சோம். ஒரு ஸ்டேஜில் RHS கொண்டு வந்துட்டோம். எனவே நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் 10ஆம் கணக்கு பார்த்துடலாம்ப்பா. A = 5 - 4 6 - 5 எனில் A² = I என்பதை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேள்வியில் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம் வாங்க. நமக்கு தெரியும், சரிபார்க்க அல்லது நிரூபிக்கன்னு வந்துருச்சுன்னா LHS RHS எடுத்துருங்கப்பா. LHS என்றால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இடது கைப்பக்கம். எதற்கு இடது கைப்பக்கம் என்றால் ஈக்குவல்ட்டுக்கு இடது கைப்பக்கம். ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், A² இருக்குது. இப்போ A² நம்ம மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வர ஆன்சர் I அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கணும். I என்றால் நம்ம போன கணக்கிலே பார்த்தா 1001 அப்படின்னு சொல்லிட்டு விடை கிடைக்குதுன்னு நம்ம நிரூபிக்க போகிறோம். வாங்க, இப்போ A² மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். A² என்றால் A இன்டூ A அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ A அணி இன்டூ A அணின்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து நம்ம அணியை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும், 2ஆம் அணியின் குறுக்கே கோடு போடுங்க. இந்த நிரல் எடுத்து இப்படியே மேலே எழுதி நம்ம பெருக்கிடலாம். 5 6 எடுத்து இங்கே எழுதியாச்சு. இப்போ இந்த நிரலை கொண்டு கீழே உள்ள இந்த 2 நிறைகளையும் நம்ம பெருக்க போகிறோம். அதாவது 5 வச்சு 5ஐயும் 6 வச்சு -4ஐயும் பெருக்கி எழுத போகிறோம். அப்புறம் இதே 5ஐ கொண்டு 6ஐயும் 6ஐ கொண்டு -5ஐயும் பெருக்கி எழுத போகிறோம். அவ்வளோதான். 5 25 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 4 24. இங்கேயுமே நம்ம குறியீடு பெருக்கணும் தான்ப்பா. பெருக்குனா ப்ளஸ் தான் வரும். அது போடணும்னு அவசியம் இல்லை. போடலனாலே இருக்கிறதா தான் அர்த்தம், ப்ளஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் நான் குறியீடு பெருக்கலப்பா. அப்படியே இதை வச்சு கீழே பெருக்கிடுங்க. 5 6 30 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 5 அதுவும் 30 தான். இப்போ இந்த 5க்கும் 6க்கும் வேலை முடிஞ்சிருச்சு. அடிச்சிடலாம். அடிச்சுட்டு அடுத்த நம்பர் எடுத்து மேலே எழுதிக்கோங்க. இல்லை நீங்கள் பென்சிலில் கூட இந்த நம்பர் எழுதிட்டு அழைச்சிட்டு இந்த நம்பர் எடுத்து எழுதிட்டு அப்புறம் மொத்தமாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மொத்தமாக பென்சில் எழுதினது எல்லாத்தையும் கூட அழைச்சிடலாம்ப்பா. நான் வந்து உங்களுக்கு நான் பென்லேயே செஞ்சு காட்டுறேன். -4 -5 இதை எடுத்து அப்படியே மேலே எழுதியாச்சு. அடுத்த நிரல் எடுத்து இப்போ இதை கொண்டு கீழே உள்ள இந்த 2 நிறைகளையும் பெருக்கி எழுதிடலாம். 2ஆம் நிரலை கொண்டு நம்ம இப்போ பெருக்க போகிறோம். இப்போ விடை அனைத்தையும் 2ஆம் நிரலில் தான்ப்பா எழுதணும். குறியீடை பெருக்கிடுங்க. ஃபஸ்ட்டு மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் 4 5 20
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐ நாங்கள் அதுவும் 20 தான். அப்படியே இந்த எண்ணை கொண்டு அப்படியே கீழே பெருக்கிடுங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 25. இப்போ இதை நம்ம அப்படியே கூட்டிடலாம் அல்லது கழிச்சிடலாம் குறியீட்டுக்கு தகுந்தவாறு. 25 மைனஸ் 24 என்றால் 1, மைனஸ் 20 ப்ளஸ் 20 என்றால் 0. ரெண்டு இப்படி கேன்சல் ஆயிரும்ல, 0 வந்துடும். 30 மைனஸ் 30 0, மைனஸ் 24 ப்ளஸ் 25 வெவ்வேறு குறியீடுகளாக உள்ளதால் கழித்து பெரியன் குறியீடை இட வேண்டும். கழித்தால் 1, பெரியன் குறியீடு ப்ளஸ் தான். இப்போ நம்ம எதுவும் போட வேண்டியதில்லை. 1 0 0 1 நமக்கு தெரியும். இது வந்து அலகு அணி அல்லது சமணி அணி. இதன் குறியீடு ஐ. இதனை நம்மளை நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க. அதாவது இதான் RHSல கொடுத்துருந்தாங்க. ரைட் ஹேண்ட் சைடு வலது கை பக்கத்தில் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். எனவே நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிடலாம். அவ்வளோதான். நன்றி மாணவர்களே.